ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பொங்கல் சீர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி போகி பண்டிகைங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. சரி, நம்ம வீட்டில் பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. காலையிலேயே எந்திரிச்சு பூஜைலாம் பண்ணி விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா, அப்பா, தம்பி, அப்புறம் நம்ம சித்தப்பா சித்தி எல்லோரும் வர்றதுக்காக. அவள் தாத்தாலாம் வராங்க ஊர்லேருந்து. சேர்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு சின்ன கோலமாக போட்டு விட்டுருக்கு. ஈவினிங் கலர் பொடியெல்லாம் போட்டு மாவில் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பார்த்துட்டோம் அப்படின்னா பூரி, இட்லி, ரவை இது 3 செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் பூரி பொரிச்சிட்ருக்குங்க. பூரிக்கு மசால் ரெடி பண்ணி வச்சாச்சு. சைடு பை சைடாக இட்லி ஊற்றி வச்சுருக்கு. அந்த சைடு நாங்கள் அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி மாமா தான் பூரி சுட்டுட்டு இருந்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை அப்படியே செஞ்சிட்ருந்தோம். ஒன்று ரெடியாக எடுத்து இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோங்க. பூரி மிஷினில் தான் சரி மினி பூரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி மிஷின் வச்சு இன்றைக்கி அமுத்திட்டு இருந்தோங்க. கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 8:30க்கு எல்லாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்தாச்சுங்க. நம்ம வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. வந்ததுமே காலில் கழுவ சொன்னாங்க. சரி, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் நேரமே கொடுத்துக்கலாம். ஏன்னா மதியானம்லாம் ஆச்சுன்னா அப்படின்னா இன்றைக்கி காப்பு கட்ட வருவாங்க இல்லையா, அதனால் மார்னிங் நேரமே வந்துடலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம வீட்டிலேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 15 பேர் வந்திருப்பாங்க. அடுத்ததாக உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு உள்ளே இந்த பொங்கப்பானை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பொங்கப்பானை எப்பயுமே ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு பொங்கப்பானை கொடுப்பா இல்லைங்களா, அதில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பொங்கப்பானையை இறக்கிட்டு சாமி படத்துக்கிட்ட கொண்டு போய் வச்சிடலாங்க. வீட்டிலேருந்து கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்பயுமே நம்ம பொங்கல் அப்படின்னாலே இப்போ கொஞ்சம் காய்கறிகள், ஜாமானம் இந்த மாதிரி கொடுக்கறது வழக்கம் தாங்க. இது நமக்கு தலை பொங்கல் அப்படிங்காட்டியும் ஃபஸ்ட்டு சீரெலாம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் கொண்டு வந்தது எல்லாத்தையுமே இந்த சைடில் இறக்கி வச்சுட்ருக்காங்க. அதுக்குள்ளாரவே நம்ம தண்ணி கொடுத்த ஆரம்பிச்சலான்னு ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியெல்லாம் டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சாமி படத்துக்கிட்ட கொண்டு வந்த கரும்பு, மஞ்சள் எல்லாமே வச்சு பூஜை பண்ணிடலாம். நாங்கள் அதுக்குள்ளே நான் பீரோ வாங்கியிருந்தோம் அப்படிங்காட்டியும் இதுக்கு போய் பொட்டு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வச்சுட்டு வந்துட்டேங்க. உள்ளுக்குள்ளே கொண்டு வந்த ஜாமான்ஸுக்கு எல்லாமே பூஜை செஞ்சிட்ருக்காங்க. வெளியூர்லேருந்து நிறைய பேர் பார்த்துட்டோம் அப்படின்னா பொங்கல் பண்டிகைக்காக நம்ம சொந்த ஊருக்கு திரும்பி வருவாங்க. டவுனில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டோம் அப்படின்னா கிராமத்து சைடு வீடுகளுக்கெல்லாம் போவோம். பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே எல்லாத்தோட லைஃப்லேயுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலாக இருக்குங்க. ஒரு 3 நாள் 4 நாள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இந்த டைம் தாங்க மணப்பொங்கல் அம்மா வீட்டு சைடில் வைக்கிறதில்ல. இங்கே இப்போ வைக்க போகிறோம். கொண்டு வந்த சீரை வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சுட்டுங்க நமக்கு கொடுக்குறாங்க. அவா, தாத்தா, பெரியவங்க, அப்பா, அம்மாலாம் நமக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பெரியவங்ககிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அவா, தாத்தா, பெரியம்மா, சித்தி எல்லோரும் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே ஆசீர்வாதம் வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறமா இப்போது கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ இருந்துச்சுங்க. கல்யாண ஆல்பம் இப்போ தான் ரீசெண்டாக வந்துருந்துச்சு. அதை எடுத்து இங்கே பார்த்துட்ருந்தாங்க. அதுக்குள்ளாரவே சைட் பை சைடாக கொஞ்சம் 4 பேராக சாப்பிட்டாங்க. மார்னிங் டிஃபன் பார்த்துட்டோம் அப்படின்னா பூரி மசால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இட்லி, சட்னி, தக்காளி குழம்பு, உப்புமா இருந்துச்சு. கூடவே ஸ்வீட்டுங்க. இப்போது ஒரு ஜுவல் வாங்கியிருந்தோங்க. அம்மாவும் அப்பாவும் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. சரி, அதை போட்டு விட்டுட்ருக்காங்க அம்மா. இது இந்த மாதிரி எங்கிட்ட ஜுவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணி வாங்கினதாங்க. இப்போ நம்ம அத்தை மாமா வீட்டு சைட்லேருந்துட்டு நம்ம வீட்டுகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க.
ஈவினிங் வந்து எல்லாத்து வீட்லேயுமே காப்பு கட்டுவோம். அதுக்கான வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் அப்போவே வந்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே நின்றுட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோங்க. நம்ம வீட்டில் முக்கியமான என்ன சித்தப்பா, சித்தி, அதுக்கப்புறமா வந்து பெரியம்மா, தம்பி, அம்மா, அப்பா இவங்கெல்லாம் தாங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் அவ்வா, தாத்தா இருந்தாங்க. எல்லோரும் வந்துட்டு எப்போவுமே நமக்கு வந்து எல்லாருமே ஒன்று சேர்றது வந்துட்டு ரொம்ப ரேர் தான். அதனால் வந்துட்டு ஒரு மெமரபிளுக்காக வந்துட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சிட்டோம். மத்தியானம் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. அதனால் மத்தியானம் சரி மார்னிங் செஞ்சதும் கொஞ்சம் இருந்துச்சு, அதவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க. இப்போ நான் பொங்கலுக்காக வந்துட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். நாளைக்கு நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். நீங்களும் வந்துட்டு பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி பொங்கல் டு ஆல். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சூப்பராக இந்த பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பொங்கல் நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும்னு நம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு பொங்கல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.